உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய தலைப்பு செய்திகளை பார்ப்போம். கோவை சசிகுமார் கொலை குற்றவாளி சொத்துக்கள் முடக்கம். சென்னையில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. திமுக தலைவர் உறவினரை தப்ப வைக்க முயற்சியா? பொய் குற்றச்சாட்டு கூறிய ராகுல் நீதிமன்றத்தில் ஆஜர். அமரே பாரா இந்தி படத்துக்கு கர்நாடகாவில் தடை. மணிப்பூரில் மீண்டும் கலவரம். ஊடுருவல்காரர்கள் சோதனை சாவடிகள் மீது தாக்குதல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். 2016 செப்டம்பர் 22 அன்று துடியலூர், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய துடியலூரில் இந்து முன்னணியுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தமிழக காவல்துறை எடுத்தது. பிறகு என்ஐஏ இந்த விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல தரப்பிலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக நம்முடைய வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்திலிருந்தே கூட அதற்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியும். அந்த என்ஐஏ வழக்கு அந்த விசாரணையை தொடர்ந்து அவங்க பார்க்கும் பொழுது அதில் 5 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. சதாம் ஹுசேன், முபாரக் உள்ளிட்ட ஒரு 5 பேர். அதில் இந்த சுபேருங்கிறவர், அவரும் ஒரு முக்கிய குற்றவாளி. அவர் என்னென்னா 2012 வாங்கிய ஒரு சொத்தை அவங்க அம்மா பேருக்கு 2020 செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. குற்றப்பத்திரிகை என்ஐஏ தாக்கல் செய்ய இருக்கணும். இந்த காலகட்டத்திலே இது செய்கிறதுனால அதை முடக்கி வைக்க வேண்டும், பறிமுதல் செய்ய வேண்டும் என்று என்ஐஏ வழக்கு தொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏவுடைய செய்திக்குறிப்பு சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. ஏன் என்று சொன்னால், பயங்கரவாதம் என்பதும் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் என்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. நீங்கள் காஷ்மீரில் கல்லெறியக்கூடிய அந்த நிகழ்வு எப்போ நின்று போனது? அவர்களுக்கு சட்டவிரோதமாக வரக்கூடிய பணத்தை முடக்கிவிட்டால் அது நின்று போச்சு. அதே போல் எல்லா பயங்கரவாத கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய முயற்சி, 500 நாள் தொடர் போராட்டம், உண்ணாவிரதம், இல்லை ஃபார்மர் ஸ்ட்ரைக், இதுவாக இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட தேசத்தை சீர்குலைக்கக்கூடிய டீஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸஸ், பிரேக்கிங் இந்தியா ஃபோர்ஸஸ் அல்லது குண்டு வைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பின்னணியில் வரக்கூடிய பணத்துடைய மூலம் என்ன, அது சரியாக டிஃபைன் பண்ணால் தான் இது இதில் தடுக்கப்படும். ஆகவே இப்போ இவர் நிரூபிக்கணும், இந்த சொத்து என்பது முறைப்படி இவர் சம்பாதித்து வந்த சொத்தை நிரூபித்தால் இவருக்கு கிடைக்கும். ஆகவே நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ இதே சமயத்தில் நீங்கள் சொன்ன அந்த சொத்து மாற்றம், கிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிரைம் நடந்த பிறகு நடந்திருக்கிறது. அதே போல் அந்த காலகட்டத்தில் நடந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கிரைம் செய்வதற்காக யாராவது ஒருத்தர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நல்ல முயற்சி இது. இதே போன்ற முயற்சிகள் தொடர்ந்தால்தான் பயங்கரவாதம் நிறுத்தப்படும். இது முதல் விஷயம். தமிழகத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு தமிழக மீடியாக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், புதுசாக இருக்கும். யூபியில் நிறைய புல்டோசர்லாம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு அந்த மொழியில் பேசினால்தான் அவங்களுக்கு புரியும். அப்படி அப்பா அம்மா அப்படிலாம் கெஞ்சினானா புரியாது. இப்போ செந்தில் பாலாஜி இடி வந்தபோது, அந்த விசாரணை வந்தபோது காரை அடித்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ யார் யாருக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கும்போது சொன்னால்தான் அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இது சொல்கிறதுனால சேர்த்து சொல்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு இப்போ விசாரணை இடி அதிகாரிகளுடைய கார் கண்ணாடிகளை உடைத்தார்கள், அவங்களுடைய பென்ட்ரைவெல்லாம் பிடுங்கிட்டு போனாங்கங்கிறது ஒரு தகவல். இன்றைக்கி செய்தியில் வீடியோவாக பதிவுகளை நான் பார்த்தேன். செந்தில் பாலாஜியே விரைவிலேயே ஜாமீன் அவருக்கு கிடைக்கணும், அவர் ஜாமீன்லையாவது வெளியில் வரணும் அப்படிங்கிறத அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளையும் நான் பார்த்தேன். ஆகா, நான் சொல்லவும் அந்த விஷயத்தை நீங்கள் முன்னாலேயே எடுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இதே தமிழகத்திலே 58 பேரை குண்டு வைத்து துடிக்க துடிக்க கொன்ற கோயம்புத்தூர் குண்டு வைத்தவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் என்ன பண்ணாங்க? முன்விடுதலை செய்வது 2 கட்சிகளுமே ஆர்வம் காட்டக்கூடிய. ஆமாம், எடப்பாடியும் சேர்ந்து இவங்க சேர்ந்து யார் அதுக்காக ரொம்ப அப்படியே குண்டு வைக்கிறவங்களுக்கு ஆதரவு என்பது போல இதுதான் திராவிட மாடல். குற்றவாளிகளை தப்ப வைப்பது, குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுப்பது. இப்போ இவங்க கனிமொழி அக்கா 2G வழக்கு
ஜாமீன் வாங்கி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே பெரிய ஒரு ஊர்வலம், வெற்றி ஊர்வலம் போல், ஏதோ வழக்கில் நிரபராதி வந்தது போல பெரிய ஊர்வலம் நடத்தினார்கள். இதுதான் திராவிட மாடல். அது ஊழல் வழக்கு. முன்னாள் பிரதமரை கொண்டவர்களையே கட்டி அணைத்து டீ பார்ட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். ஆகவே தேசிய மாடல் என்பது எண்ணெயே தரக்கூடிய நமக்கு உதாரணம். திராவிட மாடல் இது. இங்கே பாருங்கள், இது இந்த குண்டு வச்சு ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணுறான், அதுக்கான பரிசோதனை பண்ணுறான். அதே சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்று சொல்லி மூடி மறைத்து கொஞ்ச நாள் அப்புறம் அது எண்ணெயை விசாரணை வந்த பிறகு தெரிஞ்சு போச்சு எல்லாமே. ஆக பயங்கரவாதிகளை காப்பாற்றக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, முன் விடுதலை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. ஆகவே இதற்கு மத்தியில் என்ஐஏ என்ற இந்த தேசிய புலனாய்வு முகமை இருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது உண்மை, மறக்க முடியாத உண்மை. ஏன்னா இந்து முன்னணி ஆவணப்படத்தை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து தலைவர் வெட்டி கொல்லப்படுவார். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. சசிகுமார் கொலையை கூட என்ஐஏ வந்ததுனால அதன் பிறகு ஒரு பெரிய அளவு ஒன்றும் நடக்கலை. காரணம் என்றால் என்ஐஏ மீது உள்ள பயம். நீங்கள் எந்த மூளைக்கு போய் ஒளிஞ்சிருந்தால் கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க, வெளிநாட்டுக்கு போனால் கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு வந்து செயல்படக்கூடிய என்ஐஏ இருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ஐஏக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் அடிக்கணும் எல்லாரும். தமிழகங்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக என்ஐஏ இருக்கின்றது. சென்ற செய்தியில் என்ஐஏ காவல் தெய்வங்கள், அவங்களுக்கு ராயல் சல்யூட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்பொழுது இந்த செய்தியை பார்த்தா நீங்கள் தமிழக காவல்துறைக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று பதிவாயிருக்குது. சொல்லப்போனால் இது எந்த பத்திரிகை செய்தியிலையும் நேயர்களுக்கு தெரியும், வந்திருக்காது. நம்ம தான் இதை சொல்கிறோம், ஏன்னா நமக்கு வேறு ஒரு சோர்ஸ் மூலம் வந்ததுனால. அதில் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, அவளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. அவங்க சாதாரணமாக ஒரு கேஃப்டேரியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலம் ஒரு பெண் அறிமுகமாகியிருக்கிறார். அப்புறம் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டுடைய பர்த்டே, நீ எங்களுடைய பர்த்டேக்கு வந்து தான் ஆகணும்னு அவளை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கிறார். போனவுடனே அது வந்து ஒரு ஹோட்டல், ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு. என்ன இங்கே வீட்டில் தானே சாதாரணமாக பர்த்டேனா கொண்டாடணும்? இல்லை இங்கே சம் அதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களோட ஜாலியாக நம்ம இருந்துட்டு வேறு ஒரு இடத்துல தான் போய் கொண்டாட போகிறோம். ஏன்னா அங்கே போனவுடனே இது பர்த்டே செலிப்ரேஷனுக்குமான இது மாதிரியே தெரில. அது ஒரு இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு இல்லை வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பேசிட்டு ஏதோ ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த 15 வதிக்கத்துக்கு சிறுமின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணுக்கு. அந்த ஸ்வீட் சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு ட்ரௌசினஸ் வந்திருக்கு, ஒரு மயக்கம் வந்திருக்கு. பிறகு அங்கே இருந்த ஆண் நண்பர்களோடு ஒரு ரூமில் பிடிச்சி இந்த பொண்ணை தள்ளி விட்டுருக்கா. அந்த குற்றவாளிகள் பெயர் நம்ம சொல்லலாம், ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் பெயரை தான் சொல்லக்கூடாது. வில்லியம்ஸ் அண்ட் சோமேஷ்னர் இருவர், அவர்கள் மீது தான் வழக்கு பதிவு ஆகியிருக்கு. ஆனால் அந்த வில்லியம் என்பவர், ஏன் இந்த கேஸை நீங்கள் இதை செய்திகள் சிந்தனைகளை சொல்கிறீங்க அப்படின்னா, முதல் குற்றவாளி அதாவது வன்புணர்வில் ஈடுபட்ட முதல் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. அடுத்தடுத்த குற்றவாளியிலே ஏதோ கைது நடவடிக்கை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முதல் குற்றவாளி ஏன் கைது செய்யப்படவில்லை என்றால், அவர் திமுக பிரமுகருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்பதனால் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த குடும்பத்தினருக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், விருகம்பாக்கத்தில் இதே ஒரு பெண் போலீஸ் மீதே பாலியல் தாக்குதலை திமுக இளைஞரணியை சார்ந்தவர்களே நடத்தினாங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு அந்த பெண் காவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பதபதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லிட்டீங்க. இந்த செய்தியை கேட்கக்கூடிய பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் எல்லாருமே ஒரு உண்மையிலே டென்ஷன் ஆகிடும். நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்திலே, சென்னையிலே பாதுகாப்பு இல்லையா? நீங்கள் முதலே ஆரம்பிக்கும் போது காவல்துறை உங்கள் நண்பன் இருக்குமா, போர்டு எழுதி போட்டிருக்க எல்லா ஸ்டேஷன்லையும். உண்மையிலே நண்பனா, காவல்துறை நம்மை காப்பாற்றுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு கேள்வியோடய நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையில் ரொம்ப மனசு ரொம்ப ஒரு அப்செட்டானு சொல்லுவாங்களே, கேட்கும்போதே ஒரு பயங்கர மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையுடைய பேரையும் நம்ம சொல்ல, அவங்க பேரண்ட்ஸ் பேரையும் கூட நம்ம சொல்லலை. அது சொல்லக்கூடாது, சட்டப்படி தவறு. இது பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் இஸ் நாட் அரஸ்டட் so far.
ஏனென்று சொன்னால் அந்த நமக்கு வந்த தகவல்களின்படி கவுன்சிலருக்கு சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர், அதனால தான் அவர் இதுவரை அரெஸ்ட் செய்யப்படவில்லை என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த பெண்கள் மீதான தாக்குதல் நடக்கும்போது எந்த அளவுக்கு வந்து என்னென்னா, ஒரு இதில் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், அதன் பிறகு இந்த செய்திக்குள்ளார போகலாம். பொதுவாக ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொன்னோம்னா, அப்போ வந்து ஒரு கட்டுப்பெட்டித்தனமாக இருந்தது என்று கூட சொல்லுவார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது வந்து பெண்களுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் விதித்தது பெண்கள் மேல் கொண்ட அக்கறையின் காரணமாகத்தான், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில எக்ஸ்ட்ரா கேர் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், கேர் தான் எடுத்துக்கணும், எக்ஸ்ட்ரா டிசிப்ளின் கூட சொல்லலாம், ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வைத்தார்கள். ஆனால் இப்போ பெண்ணியம் பேசக்கூடிய என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் உடைத்து எரி. அப்படி உடைத்து எறியக்கூடிய காரணத்தினால் இது போன்ற பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்கின்றன என்பதை நாம் ஒத்துக்கணும். அதுக்காக உடனே அந்த கட்டுப்பிடித்தனுக்கு போகணுமா அப்படின்னு நான் சொல்லலை. வரம்பு மீறிய எல்லையற்ற சுதந்திரம் என்பது அது வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யாரோ ஒரு பழகக்கூடிய ஒரு தோழி கேட்ட உடனே அந்த இடத்துக்கு போகலாமா? இது யோசிக்கணும் இல்லையா? அது பார்ட்டி. ஆமாம், பார்ட்டி இல்லை, ஒரு பார்ட்டினா எங்கே வேணால் போகிறது. இதுக்கு முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து அவங்க அம்மாட்ட கேட்க, அம்மா நான் போட்டுமா, போகலாமா? அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போகவே மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த மாடர்ன் என்று உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இதெல்லாம் வந்து எது கேட்கணும் அம்மாட்ட? நான் சுயமாக எனக்கு நான் 15 வயசு ஆச்சு, என்னோட ஃப்ரெண்டு நான் போகக்கூடாதா? எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ப்ரைவசி இருக்கு. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு இப்போ அப்படிதானே வந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அந்த அது யார் நமக்கே தெரியாது. அதனால் இந்த மாதிரி வந்து பெண்ணியம் பேசக்கூடியவர்களால் எந்த அளவுக்கு வந்து சமுதாயம் சீரழிவுக்கு உள்ளாகின்றது என்பதையும் இந்த செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்க்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, இதே போல பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது பாதிப்பு என்பது பெண்கள் தரப்புக்கு தான், அதனால தான் கட்டுப்பாடை வைத்தார்கள். அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க வந்து அவமானத்தால் குறுகி போவாங்க. இயற்கையாகவே ஒரு சமுதாயம் வந்து புறக்கணிக்கும், ஒரு பெரிய தாங்க முடியாத அவமானமாக இருக்கும். அந்த அவமானத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அவங்கள அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க எல்லாருமே. சாரி டு இன்டர்வியூ. இப்போ அந்த கேஸில் அந்த அந்த குழந்தை தரப்புலேருந்து வழக்கை இப்போ புகாரை கொடுத்தாங்க அம்மாவே, அவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய அளவு சம்பவம் நடந்திருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. இந்த பெண் வந்து வயிற்று வலிக்குது, சம் ப்ரைவேட் பார்ட்ஸில் கொஞ்சம் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறப்ப தே வென்ட் டு கேஎம்சி கில்பாக் மெடிக்கல் காலேஜில் போய்ட்டு அங்கே ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு தான் இது ரொம்ப அட்ரோஷியஸாக நடந்திருக்கு, ரொம்ப மோசமான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு ஷாக் ஆகிருக்கு. அந்த கைனகாலஜிஸ்ட் சொன்ன பிறகு தானே அவங்களுக்கு. அப்படின்னா அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரத்துக்கு அந்த குழந்தைக்கோ அந்த ஃபேமிலிக்கோ எவ்வளோ நாள் ஆகும்? நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கே வந்து பல ஆண்டுகள் வந்து அதிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட பாதக செயலை செய்யக்கூடிய கயவர்களாக இவங்களாம் இருக்காங்க. பாருங்கள், உடுப்பியில் வந்து போன வருஷம் நம்ம பார்த்தோம், ஒரு நர்சிங் காலேஜில் இதே போல் வந்து பாத்ரூமில் அந்த குழந்தைங்க குளிக்கிறத வந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து நூற்றுக்கணக்கான பேருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இப்போ இதுலேயே அந்த காமன் ஃப்ரெண்டுன்னு சொன்னவா எவ்வளவு தைரியம் இருக்கும். அந்த ஆஃப்டர் த இன்சிடெண்ட் ஷி ப்ராட் தட் அந்த குழந்தையும் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஷி ஸ்டேட் தேர் 3 days. அந்த வீட்டிலேயே தங்கிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய மிரட்டியிருக்கா, நீ இதை உங்கள் அம்மாட்ட எதுக்கு 3 நாள் தங்கினான்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடக்கூடாது இந்த இன்சிடெண்ட்டை பற்றின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா அவங்க வீடியோகிராஃபும் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ட்ரௌசினஸ்லேயே ஃப்ளாஷ் அதிகமாக வந்ததை வச்சு இது ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குது. அப்போ தான் சொல்லியிருக்கான், நாங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம், சொன்னீங்கன்னா நாங்கள் எந்த எக்ஸ்டென்னுக்கும் வேணாலும் போவோம் அப்படின்னா அந்த பெண் கூட அந்த காமன் ஃப்ரெண்டும் மிரட்டியிருக்காங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். இல்லை, இதே போல் இந்த தொடர்ந்து இந்த வீடியோ எடுப்பது மூலமாக மிரட்டக்கூடிய பிளாக்மெயில் என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு திரைப்படம் ஒன்று வரப்போகுது, வருமா தெரியாது, ஆஜ்மீர் 92 பேர், ஆஜ்மீர் 92 என்று பேர். 1992 ராஜஸ்தானில் ஆஜ்மீர் பகுதி முழுக்க உங்களுக்கு அஜ்மீர் மசூதி தர்கா, அந்த தர்காவை பற்றி தெரியும் உங்களுக்கு. அந்த தர்காவை நிர்வகிக்கக்கூடிய காதிம் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 19 பேர், அவங்களாம் காங்கிரஸ் கட்சியில் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸு, ப்ளஸ் ஆஜ்மீர் தர்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த கமிட்டியில் உள்ளவங்களுடைய ஃபேமிலி. அங்கே உள்ள ஒரு ஸ்கூல், ஒரு சோஃபியா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வரக்கூடிய இதே போல் ஒரு பெண்ணை வந்து ஒரு இதே போல் பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க, ரேப் பண்ணி
ஃபோட்டோ அந்த காலத்து கேமராலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை காட்டி மிரட்டி மிரட்டி அந்த பெண்ணை வந்து நீ உன்னுடைய ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் நீ இந்த மாதிரி அனுப்பாட்டி இதை நான் வெளியில் விட்டுருவேன். அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டு. இப்படி அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட நமக்கு வந்து உண்மையான விவரம் தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 500 பேர் பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு ஸ்டோரி. ஆனால் ஆக்சுவலி அட்லீஸ்ட் 250 பேராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அப்புறம் இது பெரிய விஸ்வரூபம் எடுத்த பிறகு வேறு வழி இல்லாமல் கேஸ் எடுக்கிறாங்க. கேஸ் எடுக்கப்பட்டு 30 பேர் பெண்கள் வந்து அடையாளம் காணப்படுகிறார்கள். அந்த 30 பேர் அடையாளம் காணப்பட்டதில் 12 பேர் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அந்த 12 பேரையும் காங்கிரஸ் கட்சி மிரட்டுகிறது. 10 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. 2 பேர் கேஸ் இருக்குது. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் தீர்ப்பு வரலை. இப்போ நீங்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது தான் நம்ம ஸ்டேட் டிவி நேயர்களுக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேரே சொல்லலாம், சன் நியூஸில் ஒரு சீரியஸாக போடுறான்னு இருக்காங்க. ஏன்னா பிரேமானந்தாவில் தொடங்கி ஒவ்வொரு இந்து சாமியார்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் எப்படி அது வந்து ஒரு சீரியஸாக எடுக்கணும். அதில் நமக்கே தெரியும், அது சம்மந்தமாக திரைப்படங்களே அசராம் பாபுவை பற்றி எல்லாம் பெரிய அளவில் இவங்க சினிமாக்கள் எடுத்ததெல்லாம் பார்க்குறோம். இந்த அஜ்மீர் பற்றி அந்த படம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வருமா தெரியல, அது தெரியல. அதற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாருன்னு தெரில. ஆனால் நம்மளை சுற்றி இப்படி நடக்குது, ஆனால் அது மக்களுக்கு அது போய் சேரவும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை காட்டி மிரட்டக்கூடிய ஒரு பழக்கம், பிளாக்மெயிலிங், இப்படி செய்யக்கூடிய குற்றப்பெண்ணினி தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. ஆகவே முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, பெண்கள் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் இந்த விஷயத்தில். பெண் குழந்தைகள் அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தணும். 2வது, யாரையும் நம்பக்கூடாது. அந்த பெண்கள் அவங்களுடைய நண்பர்களுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு இப்படி யாரையும் நம்ப, எல்லாத்தையும் அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட ஓப்பனாக இந்த விஷயத்தை கூட பாருங்கள், அந்த பெண் வந்து அவங்க அம்மாட்டே ஓப்பனாக சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால் அன்றைக்கி நைட்டு அழுதுருக்கும். அந்த தன்மை இல்லாதனால தான் முதல்ல இந்த மாதிரி யாரோ ஒரு பார்ட்டிக்கு வீட்டுக்கே தெரியாது போயிருக்கின்றது. ஆகவே பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பழக்கம் ஏற்படுத்தணும். அதுக்கான ஸ்பேஸ் பெற்றோர்களும் கொடுக்கணும். இந்த மாடர்ன் இந்த உலகத்திலாம் ஓடிட்டே இருக்காங்க, பேசுறதுக்கே டைம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாடர்ன் உலகமாக போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த அட்டாமிக் ஃபேமிலி சொல்கிறாங்க இல்லையா, நியூக்ளியர் ஃபேமிலி போய் அட்டாமிக் ஃபேமிலி வந்தாச்சு. சின்ன ஒரு ஃபேமிலி, அதுக்குள்ளார அவங்க அப்பா அம்மா பேசும்போதே வந்து வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. பேசும்போது அந்த பொண்ணு ஃபோனை வச்சுட்டு அம்மாட்ட பேசும், இவங்களும் ஃபோனை வச்சுட்டு பேசுவாங்க. அப்போ ஃபோனில் ஒன்று பார்த்துட்டு தான் பேசுவாங்க, பேசுறது கூட 1 to 1 பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் ஒவ்வொரு உங்களுடைய பெண் குழந்தைங்களுடைய பெற்றோர், குறிப்பாக ஆண் குழந்தைகள் பெற்றோர்களும் பண்ண வேண்டியது தான், தினசரி ஸ்பெண்ட் டைம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னென்னு எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களோட உட்காந்து அவங்க லெவலுக்கு இறங்கி எல்லாம் நீங்கள் கேட்கணும், பழகணும். இப்படி செய்தாலே பாதி குற்றங்கள் நடப்பது தடுக்கப்படும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். 2வது, இதில் வந்து போக்சோ சட்டம், இப்போ அந்த அஜ்மீர் தர்கா கேஸ் நடந்த போது போக்சோ சட்டம் இல்லை. நல்ல வேளை இப்போ போக்சோ வந்ததுனால ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு கடுமையான சட்டம், அது யாரும் தப்பிக்க முடியாது. ஆனாலும் கூட அரசியல் பின்னணி கொண்டவர் என்கின்ற காரணத்தினால் முதல் குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது வருத்தம் தருகிறது. நிச்சயமாக இந்த அரசு செய்தே ஆக வேண்டும். ஏன்னா CTVயில் எனக்கு நல்லா நினைவிருக்கிறது, இந்த லாவண்யா கேஸ் நடந்தது அரியலூரில். லாவண்யா கேஸ் வந்து முதல்ல வெளியுலகு தெரிவதற்கு முன்பாக முதலாக செய்தியை சொன்னது CTVயில் சொன்ன பிறகு தான் மறுநாள் வந்து அண்ணாமலை அறிக்கை விட்டார். பிறகு தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்தது. ஆகவே நிச்சயமாக இந்த செய்தி வந்து எல்லோருக்கும் தெரிந்து அந்த முதல் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியே வந்து இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, இதெல்லாம் அப்படியே தூக்கி எடுத்து போகக்கூடிய கட்சி. ஏன்னா பாருங்கள், இந்த மணிப்பூர் கலவரம் நடந்தது இல்லையா, கலவரம் நடந்த சமயத்தில் மணிப்பூர் கலவரத்தை பற்றி எல்லாம் பேசினாங்க. திமுக கட்சிக்காரன்னு சேர்ந்து எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்திலே ஆமாம், தென்காசியில் வந்து அந்த பெண் சேர்மன் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இதை கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, பெண்கள் நிலை உங்களுக்குன்னு மணிப்பூர் கலவரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன பெண்களுக்கு என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. மேடையிலேயே வந்து திமுக கட்சி நிர்வாகி என்ன சொல்கிறாரு, மணிப்பூர் பொம்பளை மாதிரி உன் சேலையை உருவட்டுமானு மேடையில் மைக்கில் கேட்டார். அந்த வீடியோ ஒன்றே இருக்கிறது. ஆகவே இந்தளவுக்கு தான் பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி திமுக. அது எப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனால்
பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை வந்து தமிழர் பண்பாடெல்லாம் அவங்க பேசுகிறாங்க, மனுநீதி சோழன் பற்றிலாம் பேசுகிறாங்க இல்லையா, அதை வந்து பேரை மாற்றி சமநீதி சோழன் என்றெல்லாம் ஹைகோர்ட் வாசலில் பேரை மாற்றிட்டாங்க. தன்னுடைய தேர்காலில் தன்னுடைய மகனை இட்டு கொன்றான் ஒரு பசுவினுடைய நீதிக்காக. அப்படிப்பட்ட தமிழர் பரம்பரை என்று பெருமையாக சொல்கிறோம். பெரிய புராணத்தை பற்றி சேக்கிழார் எழுதும்போது மனுநீதி சோழனுக்காகவே வந்து ஒரு 4 பக்கம் எழுதியிருக்கார், அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட மனுநீதி சோழனை கொடுத்த தமிழகம் இது. ஆகவே குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும், மன்னனுடைய மகனாக இருந்தாலும் கூட வந்து நீதி கிடைத்த தமிழகம் இது. ஆகவே கவுன்சிலருக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழர் பண்பாடு. 2024 மக்களவை தேர்தல் முடிந்தது, ரிசல்ட் வந்துருச்சு. தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லைன்னா கூட என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமைக்கப் போகிறது. இருந்தாலும் தோற்ற கட்சி மெஜாரிட்டி, அதாவது 240 சீட்டு எடுத்து பாஜக விட மிக குறைவு, 100 சீட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு ஜூபிலண்ட்டாக கொண்டாடக்கூடியதை பார்க்குறோம். கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்குன்ற நேரத்தில் அவர் அந்த கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேஸுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து ஆஜர வேண்டிய சூழல். என்ன அப்படின்னா, கடந்த 2023 கர்நாடகாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பேசிஎம் அப்படின்னு சொல்லி பசவராஜ் பொம்மை படத்தை போட்டு பேடிஎம்ங்கிறது மாதிரி ஒரு பேசிஎம், அதாவது 40% கமிஷன் கொடுத்தா தான் இங்கே எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு அது பெரிய அளவு விளம்பரப்படுத்தினார்கள். சப்சிக்வெண்ட்டாக அந்த நடந்த தேர்தலில் பத்திரிகையிலேயே கூட விளம்பரமாக கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். இதை எதிர்த்து உடனடியாக பாஜக, கர்நாடக பாஜக அதனுடைய முதன்மை செயலாளர், ஆட்சியில் இருந்த முதன்மை செயலாளர் அவர் உடனே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார், மான நஷ்ட வழக்கு தொடுத்தார். முதல் குற்றவாளியாக காங்கிரஸ் காரிய கமிட்டி, கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கமிட்டி, 2 சித்தாராமையா, 3 டிகே சிவகுமார், 4வது குற்றவாளியாக ராகுல் காந்தி. சித்தாராமையாவும் டிகே சிவகுமாரும் எங்களுக்கு ஜூன் வரை, ஏன்னா மார்ச்சில் அவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க, நாங்கள் ஜூன் வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டதுனால ஜூன், நேற்று முன்தினம் அவங்க போய் ஆஜராயிருக்காங்க. நேற்று அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களை சந்திக்க வந்த ராகுல் காந்தி இந்த மான நஷ்ட வழக்கிலையும் ஆஜராகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை எப்படி பார்த்தீங்க? வாய்க்கு வந்தபடி எது வேணாலும் பேசலாம் என்கின்ற ஒரு பழக்கம் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு வந்துவிட்டது. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க, தாமதப்படுத்தலாம். ஒரு பழமொழி உண்டு, தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது கிடைக்காத நீதி என்று சொல்லுவோம். ராகுல் வந்து எப்போது வரைக்கும் பெயிலில் தானே இருக்கார். ஆமாம், நேஷனல் ஹெரால்டு. ஆமாம், நேஷனல் ஹெரால்டில் ஒரு பெயில் தொடர்ந்து பெயில் தான். இவர் ஆர்எஸ்எஸ் பற்றி திட்டினார், மோடி என்றால் திருடன்னு சொன்னார், ஒரு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இப்படி தான் போய்கொண்டிருக்கு நீதித்துறை. அதனால் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுவாங்க, உடனே ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடக்கும், அது ஒரு வருஷம் 2 வருஷம் இழுக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜி அல்லது வருந்துகிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு மனசு இருக்காது. உடனே நம்ம கோர்ட்டு சரி பாவம் பெரிய மனுஷங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. ஆனால் ஒரு உயர்ந்த பதவியிலே ஒரு கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது எந்த அளவுக்கு தேசிய அளவில் நாட்டில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த பாதிப்பை பொறுத்தவருக்கு தண்டனை அதிகம் கொடுக்கப்படும் என்கின்ற நோக்கம் வந்து கோர்ட்டுக்கு, எந்த கோர்ட்டுக்குமே இல்லை. அதுதான் பிரச்சனையே. பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த தேர்தல் பற்றி சொன்னீங்க, கிட்டத்தட்ட 400க்கு மேல் வரும் என்று பாஜக எதிர்பார்த்தது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 லட்சம் கேரண்டி என்று அடித்து 1 lakh கேரண்டி ஹிந்தியில் எழுதியிருக்கு. அது வந்து எல்லா வீடியோலேயும் வந்திருக்கு, பார்க்கலாம் நீங்கள். அதில் வந்து கீழே வந்து பேர், அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பர் முதற்கொண்டு ஃபில்லப் பண்ணி வீடு வீடாக போய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 லட்சம் கேரண்டி, 5ஆம் தேதி வந்தீங்கன்னா 8000 ரூபா கிடைக்கும், கட்சி ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்ததே கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோர்ட்டு எல்லாம் எதுக்கோ வந்து மோட்டோ பாயும் சொல்கிறாங்கல்ல, கோர்ட்டு பேசாமல் தானே இருந்திருக்கு. அப்போ இந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தது இந்த பொய்யான வாக்குறுதி தான். 1 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்க முடியுமா நாடு முழுக்க? 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில் போய் பெரிய கலாட்டா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வந்து கருப்பு அங்கி போட்டு பூதமாக போய் கிளம்பி
கலாட்டை பண்ணி பெரிய அது வீடியோலாம் வந்துருக்கு, சமூக வலைத்தளங்களில் பாருங்கள், பல பேப்பரில் செய்தியில் கூட வந்திருக்கு. ஏன் கொடுக்கலன்னு காலரை பிடிச்சி கேட்டிருக்காங்க. அப்போ இந்தளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி பொய் மூலமாக நாட்டை பிடிப்பதற்கான ஒரு கேவலமான முயற்சி காங்கிரஸ் செய்திருக்கிறது. ஒரு நாட்டையே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பொய் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு தப்பு இல்லையா? அதாவது இந்த பொய்யினுடைய ஆழத்தை, இதனுடைய விளைவுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் சும்மா ஒருத்தர் சொன்னார், அவருக்கு உடனே மன்னிப்பு கொடுக்குறோம், இல்லை ஜாமீன் கொடுக்குறோம் என்பது போல நீதிமன்றம் செயல்படக்கூடிய இந்த சாஃப்டஸ்ட் அப்ரோச், அதனால தான் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், நம்மெல்லாம் இங்கெல்லாம் மனு நீதி பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. மனு ஸ்மிருதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு குற்றம் செய்கிறான்னா, ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய எல்லாருமே ஒரு அரசனுடைய தளபதி ஒரு குற்றம் செய்கிறான், ஒரு கோயில் பூசாரி அதே தப்பு பண்ணுறார், ஒரு விவசாயி அதே தப்பு பண்ணுறார் என்றால் அந்த 3 பேருக்கு தண்டனை வேற வேற. அரச பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் பல மடங்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மகாபாரதம் இதே சொல்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ நான் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போய் யார் மேலே இடிக்கிறேன், பாதிப்பு என்ன? ஒருத்தருக்கு, அவ்வளோதான். ஒரு பஸ் டிரைவர் போய் இடிச்சாருன்னா என்ன ஆகும்? ஹேண்டில் பார் சும்மா இப்படி திருப்பினார், தப்பாக திருப்பிட்டார், எத்தனை பேருக்கு பாதிப்பு? ஒரு விமானம் ஓட்டி அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்? அவ்வளோதான், விமானத்துக்கு போய் அத்தனை பேரும் அவுட்டு. அப்போ அந்த டிரைவர் சீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர் எத்தனை பேரை தனக்கு பின்னாடி அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு பாதிப்பே மாறும் இல்லையா? அதே போல தான் இதை நம்ம பார்க்கணும். இப்படிதான் மகாபாரதம் சொல்லுகிறது. ஒரு பிராமணன் தவறு செய்தான், மற்ற வர்ணத்தை செய்தவர்களை விட தண்டனையை விட 4 மடங்கு அதிகமான தண்டனை பிராமணனுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இவன் கோயிலில் பூஜை பண்றான், வேதம் சொல்லி கொடுக்குறான், இவனை முன்னுதாரணமாக பல பேர் பார்க்கிறார்கள். ஆகவே இவனுக்கு தண்டனை, உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்படிதான் சொல்லுகிறது நம்முடைய சாத்திரங்கள். ஆகவே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் சும்மா வாய்ப்போன போக்கில் ஏதாவது சொல்லுவாங்க, அதை சும்மா அப்படி இது பண்ணுவோம் என்பது போல நீக்கு போக்கு சொல்லி இந்த நீதிமன்றங்கள் இப்படி இருந்தால் இது தொடரும். இது சரியான முறையல்ல. இவர்களுக்கு சரியான ஒரு அதிகபட்ச தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால்தான் இதே போல லூஸ் டாக்ஸ் என்று சொல்லலாம் இல்லையா, இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீதிமன்றங்கள் செய்யுமா என்பதை பார்ப்போம். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதை பற்றியெல்லாம் யார் வாய்க்கிழியாக பேசுவான்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிறகு செக்குலர் பேசக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசும். இது எங்கடா பேசும் அப்படின்னா, அது அவங்க ஒரு செலக்டிவாக வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் தான் அது அப்ளிகபிள் ஆகும். மற்ற நேரத்தில் அது கருத்து சுதந்திரமோ பேச்சு சுதந்திரமோ அனுமதிக்கப்பட மாட்டாது. எப்போ? அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ. ஒரு சென்சார் ஆன படத்தை மீண்டும் சென்சார் செய்வது அப்படிங்கிறது சங்கிகள் பயமுறுத்தலுக்கோ அவங்க அச்சப்படுத்துவதை இது பண்ணதுக்கோ பயந்துக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வாய்க்குழிய சினிமா தரப்பிலிருந்தும் பேசுவாங்க. ஆட்சியில் எங்கள் மோடி இருக்காருங்கிறதுக்காக அவங்க வாழாட்டுறாங்க அப்படின்லாம் கண்டன அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இதே காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அதே போன்ற தடை வச்சதுன்னா வாயெல்லாம் புத்திக்கிட்டு இருப்பாங்க. இது எங்கே நடந்திருக்கு, ஏன் இந்த செய்தியை இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்னா அமாரே பாரா. அந்த இதிலே உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், இந்தி படம் இது. இது ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. இந்த படம் முழுசாக வந்த பிறகு பார்த்த பிறகு தான் அதோடைய கருத்தை நம்ம சொல்ல முடியும். ஆனால் 1.5 நிமிட ட்ரெய்லர் அதை பார்த்துட்டு கர்நாடக அரசு தடை போட்டுருச்சு. அடுத்த 2 வாரங்களுக்கு இந்த படம் கர்நாடகாவில் திரையிடக்கூடாது, அல்லது மறு உத்தரவு வர வரைக்கும் திரையிடக்கூடாது அப்படின்னுக்காங்க. ஆனால் மும்பையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு சில டயலாக்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு வேணால் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அந்த படத்தை திரும்ப ரீசென்சார் பண்ணுறதுக்கு கோர்ட்டு என்ன பண்ணுது, ஒரு முஸ்லீமையும் ஒரு குழுவில் சேர்த்து நீங்கள் படம் பார்த்துட்டு அறிக்கை கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கோர்ட்டும் சொல்லுது. ஆனால் இங்கு தான் கருத்து சுதந்திரத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த படத்தை நான் பார்க்கல, எனக்கு பொதுவாக நான் படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை, ட்ரெய்லரையும் பார்க்கல.
நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் அப்படின்னு ஒரு இல்லை, அது வந்து குரான் வசனங்களை எல்லாம் சொல்லிட்டு பெண்களுக்கு, அதாவது அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சில அந்த அந்த மதத்தில் சொல்லக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் எப்படி சொல்லுது, கடுமையாக சொல்லுதுங்கிறத ஒரு இமாம் சொல்ல, அதுபடி நடக்கக்கூடிய ஒரு தந்தை எப்படி நடந்துக்கிறாருங்கிறத ஒரு சில சீன் காட்டுறாங்க. ஆனால் இதையே இந்த டைலாக்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம நண்பர் ஒருத்தர் அதை பற்றி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வது என்பது ஹராம் என்று இமாம் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை வந்து ஆட்சேபனைக்குரியது, அது வந்து முஸ்லீம்களை ஹர்ட் பண்ணுது. நடைமுறையில் அவங்க செஞ்சால் கூட அதை நீங்கள் டைலாக்காக டைலாக்ல சொல்லக்கூடாது. அதாவது நூபுர் சர்மா வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு, எல்லா வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அதை சொல்லக்கூடாது. நூபுர் சர்மா சொன்னது தான் தப்பு. குடும்ப கட்டுப்பாடு வந்து இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, அது ஒரு ஹராம் என்று இமாம் சொன்னாங்க. நீ வசனம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம போன செய்திகள் சிந்தனைகள் நம்மளே நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோஹிங்கியா கேம்பில் வந்து ஒரு பெண்ணை பற்றி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த கட்டுரை பற்றி சொன்னேன். டஜன் கணக்கில் வந்து 20 ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து டஜன் கணக்கில் குழந்தைகளை பெற்றிருக்கிறாள். ஒரே ஒரு ஆளுக்கு 4 மனைவிகள், கிட்டத்தட்ட 40 பேர் வந்து குழந்தை பிறந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான். அப்போ இது ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்க நம்ம கண்முன்னால பார்க்குறோம் இல்லையா? கேம்பில் இருக்கிற கேம்பில், ரோஹிங்கியா கேம்பில் கவர்மெண்ட்டில் வந்து 3 வேளையும் கவர்மெண்ட் ஜெயிலில் இருக்கிற மாதிரி சாப்பாடு வாங்கி ஓசி சோறு சாப்பிட்ருக்கான். தரமான உணவு கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதனால் இது வந்து சொல்லக்கூடாது. சொன்னால் தப்பு, செய்யலாம், அதை சொல்லக்கூடாது என்பது போன்ற கருத்து சுதந்திரம் முஸ்லீம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு பக்கம். கருத்து சுதந்திரம் என்பது ஹிந்துக்கள் தரப்பில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசினால் மட்டும்தான் கருத்து சுதந்திரம். ஒரு முஸ்லீமோ இல்லை கிறிஸ்துவ மதத்திலே உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, அது உண்மையாக இருந்தாலும் சரி, ஆதாரத்தோடு இருந்தாலும் சரி, அது இங்கே சொல்லவே கூடாது, சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. அப்படி சொல்லணும்னா ஒரு 3 பேர் கமிட்டி போட்டு அவங்க அந்த இருந்து அவங்க சொல்லாமல் அவங்க சொல்லணும். அவங்க சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கோர்ட்டே ஒரு ஆளை போடும், அவங்க சொல்லணும் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இது நடந்திருக்கிறது எங்கே? கர்நாடகாவில். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலேயே இந்த மிக அதிகமாக அப்பீஸ்மெண்ட், முஸ்லீம்களை தாஜா செய்யக்கூடிய மிக மோசமான மாநிலமாக, முன்னுதாரணமாக முஸ்லீம் தாஜாவுக்கு இருக்கக்கூடிய மாநிலமாக கர்நாடகா இருக்கின்றது. போன வருஷம் என்னாச்சு? ஹிஜாப். நாடு முழுக்க எல்லா ஸ்கூல்லையுமே அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும், இதுதான் ரூல்ஸு. கர்நாடகாவில் மட்டும் முஸ்லீமாக இருந்தால் யூனிஃபார்ம் போட வேண்டியதில்லை, ஹிஜாப் போட்டு வந்தால் போதும், அது தனி ரூல். ஒரு பள்ளிக்கூடம் வேண்டாம் சொல்லியாச்சுன்னா உடனே கோர்ட்டில் கேஸு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போகுது. அப்போ ஜட்ஜி என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஹிஜாப் போடுவது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா என்று ஒவ்வொரு வக்கீல், ஜட்ஜி எல்லாம் உட்காந்துட்டு குரான் ஹதீஸ் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. தேவையாது? எந்த அளவுக்கு இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இதுதான் எங்கள் ரூல் அப்படின்னு வச்சிருந்தாலும் அதை நீ ஃபாலோ பண்ணிட்டு போ. அங்கங்கே மதம் எங்கே வந்து நிற்குது? ஆகவே இந்த அளவுக்கு தாஜா செய்யக்கூடிய போக்கின் காரணமாகத்தான் பிரிவினைவாதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு கர்நாடகா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பலிகடாவாக கர்நாடக மாநிலமே போய்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியினால். இதை நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இந்த திரைக்கதை சினிமா பற்றியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, தமிழ் படம், அன்னபூரணி. பார்த்தீங்களா அந்த படம்? நயன்தாரா நடித்த படம். இப்போ அந்த படத்தில் அந்த அன்னபூரணியுடைய அப்பா வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து மடப்பள்ளியில் குக்காக இருக்கார். மடப்பள்ளியில் சாமிக்கு பிரசாதம் பண்ணக்கூடியவர். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு சமையல் கலை நிபுணராக மாறணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணோன்னே அசைவம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக போட்டியில் கலந்துக்கிறாங்க. இப்படிலாம் வருகின்றது. அப்போ ஒரு வைஷ்ணவனுடைய மடப்பள்ளியில் உள்ள அவங்களுடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி காமிச்சா ஹிந்துக்கள் மனசு புண்படாதா? அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுதுதான் கருத்து சுதந்திரத்தை நீங்கள் நெருக்கிறீர்கள். படமாக பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. திரைப்படமாக பாருங்கள். ஏன் இதில் கொண்டு மதத்தை திணிக்கிறீர்கள்? இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அதே அன்னபூர்ணி படத்தில்
இந்த அன்னபூர்ணியாக நடித்த நயன்தாரா ஒரு பன்றிக்கறி சமைப்பது போல போட்டி நடந்து அதை சினிமாவில் பண்ணா ஒத்துருப்பீங்களா நீங்கள்? யார் இருந்தாலும் சரி, திரைப்படத்தில் இந்த மாதிரி காண்பித்தோம் என்றால் இஸ்லாமுடைய மனசு புண்படும் என்று உடனே குதிச்செழ மாட்டாங்களா? ஆகவே ஒன்றா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், எல்லா திரைப்படத்தையும் திரைப்படமாக பார்க்கணும். அது இப்போ நீங்கள் சொன்ன இந்த திரைப்படமாக இருந்தால் அன்னபூர்ணி எல்லா திரைப்படமாகவே பார்க்கணும். எந்த சென்சார் போர்டு தனி இன்னொரு எக்ஸ்ட்ரா சென்சார் போர்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது. இல்லாட்டி ஒவ்வொரு திரைப்படத்தையும் ஒரே மாதிரி கண்கொண்டு பாருங்கள், எந்த மாத்தையும் புண்படுத்தாமல் அந்த மாதிரி பண்ணுங்கள், ஒரே ஸ்டாண்ட் எடுங்க. இதுதான் நம்ம கேட்டுக்கொள்கிற ரெக்வஸ்ட்டு. அதனால் இப்போ இந்த படத்தை வந்து பாம்பேயில் வந்து வசனங்களை நீக்கிவிட்டு பார்க்க சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பெரிய மனசு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் காஷ்மீர் ஃபைல்ஸு போட விடலை. காஷ்மீர் ஃபைல்ஸ் போடல, கேரளா ஸ்டோரியை போடவே இல்லை. அந்த அளவுக்கு கருத்து சுதந்திர கண்மணிகள் இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவிலே தமிழ்நாடு தான். இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆகவே எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் உண்மையான கருத்து சுதந்திரமாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த படம் இந்த செய்தி வந்து நல்ல உதாரணம். மணிப்பூரில் தொடர்ந்து கலவரம் நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். நடுப்புற கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அப்புறம் தேர்தல் நடந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கே வந்து காங்கிரஸ் 2 சீட்டுகளையும் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அதற்கு மத்தியில் உடனடியாக மீண்டும் இப்பொழுது கலவரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க பாரக் நதியிலிருந்து ஒரு 3-4 போட்லேருந்து வெளி இடங்களிலிருந்து மணிப்பூருக்கு உள்ளே வந்த மைத்தி மீன மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சோட்டோ லேக்ராங்கிற ஒரு பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக் போஸ்ட்டை வந்து கொளுத்தி இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். லம்டாய் குனவ், மோதுப்பூர் அங்கே இருக்கக்கூடிய செக் போஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. 75க்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லா வீட்டையும் கொளுத்திருக்கிறாங்க. அந்த கொளுத்தின வீட்டெல்லாம் வீடியோகிராஃப் பண்ணி சந்தோஷமாக குதூகலிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஊர் அது வந்து மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைஞ்சிருக்குது. இது அநேகமாக குக்கி அந்த இன மக்கள் வந்து ஆயுதம் தாங்கி வந்து உள்ளே வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. இது வந்து அஸ்ஸாம் NH கிராஸ் பண்ணி தான் இந்த ஏரியாவுக்கு வரணும். ஸோ அந்த பகுதியில் இருந்தும் கூட இங்கே உள்ளே வந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களாங்கிற அளவுக்கு விசாரணை போய்கொண்டு இருக்கிறது. இப்போ கொஞ்சம் ஓரளவு அமைதியாக இருந்த மணிப்பூர் மீண்டும் இப்போ பிரச்சனைக்குள்ளாவது ஏன்? இந்த மணிப்பூர் கலவரம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த கலவரத்துடைய பின்னணியில் பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க போதை மருந்து கடத்தல் தான் பின்னால் இருக்குது. போதை மருந்து கடத்தல், போதை மருந்து வியாபாரம், போதை பயிரிடுதல். இந்த மணிப்பூர் கலவரம் நடந்த 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷமாக நடந்து கொண்டு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உள்ள புள்ளிவரம் சொல்கிறேன். இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்டுரை அந்த புள்ளிவரம் மட்டும் சொல்கிறேன். மணிப்பூரில் அந்த கவர்மெண்ட் தே ஹேவ் மேட் அ வார் ஆன் ட்ரக்ஸ், அந்த தலைப்பு பேர் மணிப்பூர்ஸ் வார் ஆன் ட்ரக்ஸ் தான் அந்த தலைப்பு. அதில் புள்ளிவரம் மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் பெரிய கட்டுரை அது. 60,000 கோடி மதிப்புள்ள போதை மருந்து பிடிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து இந்த குக்கீக்கள் அவங்க தான் போதை மருந்து பண்ண மலைப்பகுதியில் அவங்க தான் இருக்காங்க செட்டில்மெண்ட்ஸ். அப்புறம் 50,000 ஏக்கரில் வந்து கஞ்சா வந்து இந்த பாப்பி கல்ச்சரை எடுத்து இது அழிச்சிருக்காங்க. 50,000 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை, எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இந்த மாதிரி போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட அதே போல் போதை கடத்திய இப்படிப்பட்ட 3066 பேர் கைது செய்து அதில் 2461 பேர் மேலே வழக்கு தொடுத்தார்கள். 225 பேர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்காங்க. இதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னும் வந்து பல ஸ்டெப் மேலே போயிருப்பாங்க. ஆகவே போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பெரிய போர் வந்து மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த போராட்டம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த போதையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதில் இந்த இடஒதுக்கீடு, இந்த இனவாதம்ங்கிறத எல்லாமே உள்ள இன்டர்வைண்டு. அதாவது என்னென்னா இடஒதுக்கீடு ஒரு பக்கம் சேர்ந்துருக்கும். இதில் இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய பார்க்கணும் உள்ளே வந்து பல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து இருக்கும். குக்கி இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்கள், மெய்த்தி இன மக்கள் ஹிந்துக்கள் மீது கிறிஸ்துவர்கள் தாக்குதல், இப்படி நம்ம பார்க்க முடியும்.
இந்த மெய்த்தி மக்கள் எல்லாமே பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள். இவங்கள போதை கடத்தல், போதை கஞ்சா பயிரிடுது. அப்போ போதைக்கும் விவசாயிகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இப்படி நம்ம பார்க்க முடியும். குக்கி என்கின்ற கிறிஸ்துவர்கள்லாம் எல்லாம் வந்தேரிகள். 47 சமயத்தில் வந்து மியான்மர்லேருந்து இங்கே வந்தேறியவர்கள். வந்தேரிகளுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்குமான தாக்குதல் அப்படி நம்ம பார்க்க முடியும். குக்கிகள் எல்லாருக்குமே காங்கிரஸ் ஆதரவு. காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அல்லாத மற்ற மண்ணின் மைந்தர்கள் மீது தொடுக்கக்கூடிய போர் என்று இதை பார்க்கலாம். எந்த பிரிசம் வச்சு வேணாலும் அதை பார்க்கலாம், எதை வேணா வச்சு பார்க்கலாம், எல்லா பிரசம் வச்சு பார்க்க முடியும். மெயினாக பார்க்கணும்னா போதை மீது இந்த அரசு எடுத்து நடவடிக்கைகளுக்கு எதிராக இவங்க திருப்பி வந்து இவங்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க. எல்லா இன்டர்நேஷனல் எலிமெண்ட் முழுக்க இருக்கு. சைனீஸ் ஆயுதம் கொடுப்பதே அவங்க ஆயுதம் வருகிறது. ஆகவே இந்த ரீஜனில் வந்து இதை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக சைனா ஒரு சந்தோஷம், அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஆக இது எல்லா ஆங்கிள்லையும் பார்க்க முடியும். எல்லாமே உண்மைதான், எல்லா பிரசத்துலையும் உண்மைதான் வரும். அதனால் மெயினாக இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா, மணிப்பூரில் இல்லாத வெளி இடத்துலேருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் இங்கே உள்ளே வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்போ சிஏஏக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். ஏற்கனவே 5000 பேர் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்னு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அவங்கள டிபோர்ட் பண்ணக்கூடிய வேலையும் அரசு தொடங்கி. அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள், இந்த கலவரக்காரர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட் என்னென்னா, மணிப்பூருக்கும் மியான்மருக்கும் இடையே உள்ள எல்லை பகுதி வந்து சீல் வைக்கக்கூடாது, அங்கே ஓப்பனாக விட்டுருணும். நாங்கள் எப்போ வேணால் அது காட்டு பகுதி, மிசோரமும் அதான் சொல்கிறாங்க. ஆமாம், எப்போனா அங்கே போயிடுவோம், திருப்பி இப்படி வருவோம். அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டரை கிராஸ் பண்ணி போதைப் பொருளும் ஆயுதமும் கடத்திட்டு வரணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. இதற்கு தடை விதிக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு வகையில் கலவரம் பண்ணி அதுக்கு வந்து வேற ஒரு மேனிப்புலேஷன், அதில் யாரும் 2 பொண்ணுங்களை ஓட விட்டு உடனே ஒன்று மாறிடும் இல்லையா, உங்களுக்கு விஷயம் அங்கே போயிடுமே. மெயின் பிக்சரில் என்ன இருக்கோ அது வரவே வராது, வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ அந்த குக்கீஸ் இருக்கக்கூடிய இன்னர் இதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மணிப்பூரில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது. காங்கிரஸ் வெற்றி பெற்றால், இப்போ பிஜேபி ஜெயித்த போது பிஜேபி ஜெயிக்காத இல்லை மற்ற இடங்களில் எந்த கலவரம் வரல. ஆனால் காங்கிரஸோ பிஜேபி அல்லாத ஏதோ ஒரு கட்சி வெற்றி பெற்றால் மற்ற எல்லா இடத்துலையும் கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு கல்ச்சராக மாறிவிட்டது. பாரு, இப்போ ஆந்திராவில் நடந்துட்டு போய் பாருங்க, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எல்லா இடங்கள்லையும். ஆகவே பாஜக மட்டும்தான் இந்த தேசிய நலன் அக்கறை கொண்ட கட்சி, ஒரே கட்சியாக இருக்கின்றது என்பதை இந்த செய்தி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே மீண்டும் இந்த கலவரத்தை அடக்குவதன் மூலமாக ஒரு பெரிய, ஆக்சுவலி போதைப் பொருளை தடுப்பதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்குது அரசுக்கு. அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று சொல்லி வெவ்வேறு வகையில் முயற்சி செய்கிறார்கள். இதையும் சரி செய்து அங்கே முழு வெற்றி கிடைக்கும், அதற்கான முயற்சி அரசு எடுக்கும் என்று நம்புவோம். இதுவரை உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வரும் திங்களன்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.